துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். மன ஓட்டத்தில் சரியாக தன்னை தீர்மானிக்க கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இவர் இதை தான் யோசிக்கிறாரா இல்ல வேற யாராவது யோசிக்கிறாரா அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ராசி மேஷராசி. நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கண்டிப்பா ஆரம்பிங்க. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு, நீங்க முழுமையா அதுல தேர்ச்சி பெற்றவரான் மட்டும் பாருங்க. இன்னொருத்தவங்களை நம்பி இந்த வருஷம் மேஷராசிக்காரர்கள் சவாரி செய்யாதீங்க. தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த 2026 ரிஷபராசிக்கு. அவ்வளோ சாதாரணமாலா உங்களை யார் எடை போட்டாலும் இப்போ உங்களுடைய ரிசல்ட் தான் முக்கியம். சில பேர் உங்க வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இந்த நேரத்தில் இவர் கோவப்படுவாரு, இந்த நேரத்தில் இவங்க வீணா போயிடுவாங்க, இந்த நேரத்தில் இவங்க சரி வராமல் போயிடுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, இவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸா அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள், உயர் அதிகாரிகள்கிட்ட பாராட்டு, அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும்புள்ளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலங்களில் தேக ஆரோக்கியம் அதிகப்படுத்துவது, எதிர்பார்க்கிற நட்டங்கள்லாம் தவிடுபடியாகிறது. குழந்தைங்களுக்கு நல்ல நேரம், படிப்பு விஷயங்கள்ல ஆற்றல்கள் அதிகரிக்கும். புதிய புதிய தடைப்பட்ட படிப்புகள்லாம் புதிய விஷயங்கள் நீங்க ஹேண்டில் பண்ணி சக்சஸ் ஆகலாம். சில பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்க, எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு தக்க தருணம். மிதுன ராசிக்கு 2026 தன்னுடைய சுயேட்சையா சொல்லுவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட்ல அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா சுயேட்சையா நிற்கிறாருன்னுவாங்க. அது மாதிரி இப்போ தனித்து நிற்க வேண்டிய நிலை இந்த மிதுன ராசி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆரம்பத்திலே நல்லது நடக்காதா, நான் நினைச்சது இப்படி போயிடாதா வந்துடாதா அப்படின்லாம் திங்க் பண்ணுவோம். இந்த நேரத்தில் யாராவது சொதப்புவாங்க, அதை பற்றிலாம் காதிலே வாங்கிக்காதீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பூரிப்பு அடையக்கூடிய வருஷமாக இருக்கும், ஒரு புதுமைகளை நடத்தக்கூடிய வருஷமா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவிகள் கிடைக்கும். மன ஓட்டத்தில் சரியாக தன்னை தீர்மானிக்க கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அவ்வளோ சீக்கிரமா மேஷராசிக்காரர்களை யாருமே கணிச்சிட முடியாது. என்ன சார் இவர் யோசிக்கிறாரு, இவர் இதை தான் யோசிக்கிறாரா இல்லை வேற யாராவது யோசிக்கிறாரா அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ராசி மேஷராசி. அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த 2026 தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். உங்களை யாராவது சீப்பா, உங்களை தரக்குறைவா, மதிப்பு குறையிட்டு நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போதுங்க. அதனால மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கூட தன்னை வீக்கா நினைக்காதீங்க. மற்றவங்க சொல்றதையும் ரொம்ப காது கொடுத்து ரொம்ப கேட்டுக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கண்டிப்பா ஆரம்பிங்க. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு, நீங்க முழுமையா அதுல தேர்ச்சி பெற்றவரான் மட்டும் பாருங்க. இன்னொருத்தவங்களை நம்பி இந்த வருஷம் மேஷராசிக்காரர்கள் சவாரி செய்யாதீங்க. குடும்பத்துல பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள், அப்பா, குழந்தைங்க, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால என்னன்னா குழந்தைங்களுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதுவும் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, தொடர் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க தயவு செய்து விட்டுடாதீங்க. நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன், மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன்னு கண்டிப்பாக தொடர் மாத்திரை எடுக்கிறவங்க இந்த வருஷம் கண்டிப்பா எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வருஷத்துல மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி கடன்கள் அடையும் ஒரு பக்கம். ஆனா அவசியமா கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அது எப்படின்னா சுபகாரிய கடன் பேரு. கல்யாணம், வீடு கட்டுறது, இடத்தை பத்தி வாங்குறது, இதுக்காக தன்னை இமேஜை உருவாக்கிறதுக்காக, இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக கடன் வாங்கிய கட்டாயம் ஏற்படும். அதனால சின்ன சின்ன வட்டிக்கெல்லாம் வாங்காதீங்க, பேங்க்ல வாங்குங்க, அதான் பெஸ்ட். மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் 10க்கு 9% கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயரை நிறைய கும்பிடுங்க. ஹனுமான சனிக்கிழமை ஒரு தீபம் போட்டு இல்ல உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு மன தைரியம், வாக்குல சாதுரியம், நீங்க சொன்ன சொல் பலிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படும். நல்லதே நடக்கும். மேஷராசிக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது கலை சார்ந்த விஷயங்கள், சார் எனக்கு ஒரு திறமை இருக்கு, இந்த நேரம் எனக்கு அந்த திறமைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா 7.5 சனின்னு எல்லாரும் பயமுறுத்து
பயமுறுத்துவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 7.5 சனி, சனி பகவான் மேஷத்துல வீக். அப்ப சனி 7.5 சனி உங்களை பாதிக்காது. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரும் புள்ளியாக வருவீங்களே தவிர கரும் புள்ளியாக வரமாட்டீங்க. அதனால சில வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திங்க. என்ன சார் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுனா, ஓப்பனா சொல்ல போனா சில பேருக்கு நம்பிக்கைக்குரியவரா நடந்துக்குங்க. அவ்வளவுதான். நிறைய பேர் உங்களை டிஸ்ட் பண்ணுவாங்க. நீ இங்க இருக்காத, நீ வந்துரு, நான் உனக்கு எல்லாம் பண்ணி தரேன், நீ மாறிடு, எல்லாமே சொல்லுவாங்க. எதையும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருங்க. நீங்க இருக்கிற இடம் தான் உங்களுக்கு சிறப்பு. அதை மாறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்க. இருக்கிற இடத்துல ராஜாவா இருப்பீங்க மேஷராசிக்காரர்கள். தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த 2026 ரிஷபராசிக்கு. அவ்வளோ சாதாரணமாலா உங்களை யார் எடை போட்டாலும் இப்போ உங்களுடைய ரிசல்ட் தான் முக்கியம். சில பேர் உங்க வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இந்த நேரத்தில் இவர் கோவப்படுவாரு, இந்த நேரத்தில் இவங்க வீணா போயிடுவாங்க, இந்த நேரத்தில் இவங்க சரி வராம போயிடுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, இவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸா அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க. ஏன்னா நீங்க கண்ணை எந்த பக்கம் வச்சிருந்தாலும் காது உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காது பண்ற ஹெல்ப் மாதிரி எதுவுமே பண்ணாது. அதனால நிறைய விஷயத்தை கேதர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க. நேரம் வரும். கரெக்டாக எப்போ வரும்? இந்த கரெக்டாக மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அங்கீகாரம், புது நட்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், உயர் அதிகாரிகள்கிட்ட பாராட்டு, அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும்புள்ளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலங்களில் தேக ஆரோக்கியம் அதிகப்படுத்துவது, எதிர்பார்க்குற நட்டங்கள்லாம் தவிடுபொடியாகிறது. ஸோ இந்த வருஷத்தில் லாபத்தில் வரக்கூடிய சனியினாலையும் குரு 2ஆம் வீட்டிலேயே தொடர்ந்து 3ஆம் வீட்டுக்கு மே மாசத்துக்கு பிறகு உள்ள போகும்போது சில உறவுகளை பற்றி உண்மைகளை தெரிந்து கொண்டு ஒதுங்கியும் நீங்கள் வாழ போறீங்க. சில உறவுகள் தான் நமக்கு சில தர்ம சங்கடம் கொடுக்குது. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ சரி இருக்க மாட்ட, நீ போற ரூட்டு தப்பு, அப்படிலாம் தேவையில்லாத அறிவுரையெல்லாம் கொடுக்கும். அதையெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், அதனால உங்களுக்கு கொடுக்குது. ஆனா நீங்க போற ரூட்டு கரெக்ட் தான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நீங்க நினைக்கிறத நடத்துங்க, அதுல சக்சஸ் ஆகலாம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா சில பேருக்கு பழக்க வழக்கங்கள்னால முன்னேற்றங்கள் ஏற்படும். அதாவது இது மாதிரி நான் எதிர்பார்க்கல சார், இது மாதிரி பேர்கிட்ட பேசினேன், அதனால எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டாக்டை அதிகப்படுத்திக்கிங்க ரிஷபராசிக்காரர்கள். குழந்தைங்களுக்கு நல்ல நேரம். படிப்பு விஷயங்கள்ல ஆற்றல்கள் அதிகரிக்கும். புதிய புதிய தடைப்பட்ட படிப்புகள்லாம் புதிய விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணி சக்சஸ் ஆகலாம். சில பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்க, எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு தக்க தருணம். திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். முக்கியமா காதல் சக்சஸ் ஆகுங்க இந்த வருஷத்துல. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. லட்சுமி தேவியை வணங்க சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும். 10க்கு இந்த வருஷத்துல 8 மார்க் கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். விளையாட்டு துறையில் ரிஷபராசிகளுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல விஷயம். அதனால ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுங்க. சில விஷயத்தை நிறைய படிக்க ஆரம்பிங்க. சும்மா அந்த செல் அப்படியே தடவினே இருக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்குங்க. அந்த புத்தகம் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. 2026 குரு மாதிரி ஒருத்தர் வருவார். அந்த குருவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. ரிஷபம் நிச்சயமாக நாலேஜ்னால பல பேர் அடிக்க போறீங்க, சக்சஸ் ஆக போறீங்க, நல்லது நடக்கும். மிதுன ராசிக்கு 2026 தன்னுடைய சுயேட்சையா சொல்லுவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட்ல அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா சுயேட்சையா நிற்கிறாருன்னுவாங்க. அது மாதிரி இப்போ தனித்து நிற்க வேண்டிய நிலை இந்த மிதுன ராசிக்கு. கொஞ்சம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு சரியான யுக்தியை கையாள போறீங்க. உங்களுடைய சிரிப்பு தான் உங்களுக்கு பெரிய பலம். அதனால புன்னகையை என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க. கஷ்டம் நஷ்டம்லாம் எப்பயுமே வரும். காலம் நம்மளோடு கண்டிப்பாக தொடர்பில் இருக்கும். நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க பின்னாடியே தொடர்ந்து போங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆரம்பத்திலே நல்லது நடக்காதா, நான் நினச்சது இப்படி போயிடாதா, வந்துடாதா அப்படின்லாம் திங்க் பண்ணுவோம். இந்த நேரத்தில் யாராவது சொதப்புவாங்க. அதை பற்றிலாம் காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு சிலரோட பின் தொடர்ந்தே ஆகணும். அதுவும் முக்கியமாக விஐபிகளோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான நேரம். பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த பூமி சம்பந்தமான விஷயம், நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், என் பூர்வீகத்தில் அந்த பூமி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பூர்வீக லாபமும் ஏற்படும். பங்காளிகளுக்குள்ள இருக்கிற சண்டைகள் விலகும்.
புதிய எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதுவும் பெண்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பூரிப்பு அடையக்கூடிய வருஷமாக இருக்கும். ஒரு புதுமைகளை நடத்தக்கூடிய வருஷமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவிகள் கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு பதவி யோகம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பரிணாமங்கள், என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த வருஷம் அமைய போகுதுங்க. மிதுனராசிக்காரர்கள் நாராயண வழிபாடு அவசியம் செய்யுங்க. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதிகாத். இந்த பெருமாளை கும்பிடுங்க. வியாழக்கிழமை நரசிம்ம பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு மனதைரியம் நிறைய விஷயத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தில் ரொம்ப தூங்க முடியாது. சிந்தனை ஃபுல்லாக பணம் பணம் பணம். கடனை எப்படி அடைக்கிறது, அந்தஸ்தை எப்படி உயர்த்துறது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை இந்த வருஷம் விட்டுருங்க. அதை பிடிச்சிலாம் நிப்பாட்ட வேணாம். அது காலத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக இறைவன் உங்களை ஆக்டிவாக வச்சுருக்க போகிறார். ஸோ ஆக்டிவான வருஷம். இந்த வருஷத்தில் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல மதிப்புகள் வாங்குவீங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் வில்லங்கங்கள்லாம் இருந்தால் விலகும். கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. எதிர்பார்த்த நல்லது நடக்க நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. 10க்கு 9 மார்க் கண்டிப்பாக உண்டு. நல்லது நடக்கும். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.